ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எம்ஜிஆர் கொடுத்த எம்பி பதவியை ஏற்க மறுத்த நடிகை, இதுதான் காரணமா? வாங்க பார்க்கலாம். கண்ணெடுத்து பைங்கிலியாக சினிமாவில் நுழைந்தவர் சரோஜா தேவி. ஜெயலலிதாவை போல எம்ஜிஆரின் அதிக படங்களில் நடித்தவர். இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதாவை விட மிகவும் அதிகமான படங்களில் இவர் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்திருந்தார். எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடி போலவே திரையில் எம்ஜிஆர் சரோஜா தேவி ஜோடியும் ரசிகர்களால் பெரிதும் ரசிக்கப்பட்டது. இவர்கள் இருவரும் இணைந்து எல்லா படங்களுமே நடித்ததில் வெற்றி படங்கள்தான். இப்பொழுதெல்லாம் ஒரு நடிகர் ஒரு படத்தில் ஒரு கதாநாயகியுடன் நடித்தால் ரசிகர்களுக்கு போர் அடித்துவிடும் என நினைத்து அடுத்த படத்தில் வேறு நடிகையுடன் ஜோடி போடுவார்கள். ஆனால் எம்ஜிஆர் இதற்கு விதிவிலக்கு. தொடர்ந்து ஒரே நடிகையுடன் நடிப்பார். அதற்கு காரணம், அவரின் படங்கள் ஓடுவதே எம்ஜிஆருக்காக மட்டுமே, அவரின் முகத்திற்காகத்தான். எம்ஜிஆருடன் படகோட்டி, அன்பே வா, எங்க வீட்டு பிள்ளை, நான் ஆணையிட்டால், தர்மம் தலை காக்கும், காவல்காரன் என பல திரைப்படங்களிலும் சரோஜா தேவி நடித்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் ஒரு படத்தில் நடிக்கும்போது சரோஜா தேவிக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட்டது. எனவே சரோஜா தேவியிடம் பேசுவதை நிறுத்திவிட்டார் எம்ஜிஆர். அவரிடம் ஏதாவது சொல்ல வேண்டுமெனில் உதவியாளர்களிடம் சொல்லி அனுப்புவார். சரோஜா தேவி திருமணம் செய்து கொண்டு செட்டிலான பின் மற்ற நடிகைகளுடன் நடித்து வந்தார் எம்ஜிஆர். அப்போது சரோஜா தேவியின் கணவர் இறந்த செய்தி கேள்விப்பட்டு மனைவி ஜானகியுடன் பெங்களூர் சென்று அவருக்கு ஆறுதல் சொன்னார். அப்போது, இது மிகவும் கஷ்டமான சூழ்நிலை, உனக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. ஆனால் இதே எண்ணத்தை நீ இருக்கக்கூடாது. நீ அரசியலுக்கு வா. பொது வாழ்க்கையில் உன் கவனம் திரும்பினால் உனது சோகம் மறையும். உனக்கு மேல் சபை எம்பி பதவியை வாங்கி தருகிறேன் என சொன்னார் எம்ஜிஆர். ஆனால் இப்போது அதில் எனக்கு விருப்பமில்லை. நான் முதலில் இதிலிருந்து வெளியே வருகிறேன், பின்னர் அரசியல் பற்றி யோசிக்கிறேன் என சொல்லிவிட்டார் சரோஜா தேவி.